ஹாய், வெல்கம் டு ஷெரின்ஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம ஷெரின்ஸ் கிச்சனில் கிருஷ்ண ஜெயந்தி ஸ்பெஷல் ஸ்வீட் ஒன்று நம்ம பண்ண போகிறோம். ரொம்ப சூப்பராக, ஒரு 10 நிமிஷம் கூட அதிகம் தான், அந்த மாதிரி ரொம்ப ஈஸியான ஒரு ஸ்வீட் தான் இன்றைக்கி நம்ம பண்ண போகிறோம். வாங்க அது என்ன ஸ்வீட் அப்படிங்கிறத பார்க்கலாம். 1 கப் அளவுக்கு வெள்ளை அவல் எடுத்திருக்கேன். அதை வறுத்தரலாம். அவல் நல்லா மொறுமொறுப்பாக வறுத்துக்கலாம். அப்போ தான் நம்ம பவுட்ரு பண்ணுறதுக்கு நல்லாயிருக்கும். அதனால் கொஞ்சமாக வறுத்துட்டு அதுக்கப்புறமா பவுட்ரு பண்ணிக்கலாம். நல்லா அவல் வறுத்தாச்சு. இப்போ ஒரு பிளேட்டில் மாற்றிடலாம். கொஞ்சம் நெய் ஊற்றிக்கலாம். ஒரு ஸ்பூன் அளவுக்கு நெய் ஊற்றிட்டு இதில் கொஞ்சம் முந்திரி திராட்சை போட்டு வறுத்துக்கலாம். உங்களுக்கு எவ்வளோ விருப்பமோ அந்த அளவுக்கு நீங்கள் சேர்த்துக்கோங்க. அவ்வளோதான், நல்ல கலர் மாதிரி வந்துடுச்சு. இப்போ இதை ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடுவோம். இதுலேயே இதே நெய்யில் தண்ணி ஊற்றிடுவோம். இதில் 1 கப் அளவுக்கு ரவை எடுத்தேன், அதுலேயே தண்ணி சேர்த்துருவோம். 2லேருந்து ஒரு 2.5 கப்பு கூட சேர்த்துக்கலாம். அது எந்த அளவுக்கு தண்ணி இழுக்குதுன்னு தெரில, அந்த அளவுக்கு ஒரு 2.5 கப் அளவுக்கு நான் ஊற்றியிருக்கேன். அடுத்ததான் இங்கே வறுத்த அவல் இருக்குது பார்த்திங்களா, அதை பொடி பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள், நல்லா பவுட்ரு பண்ணியாச்சு. ரொம்ப வலுவலுல பவுட்ரு பண்ணுறதில்ல. நம்ம ரவை இருக்குது பார்த்திங்களா, அந்த ரவை அளவுக்கு இந்த மாதிரி குருணையாக பவுட்ரு பண்ணி எடுத்துக்கணும். அதாவது அந்த அவல் முழுசாக இல்லாமல் கொஞ்சம் குருணையாக பவுட்ரு பண்ணி எடுத்தாச்சு. இப்போ இது ரெடியாக இருக்குது. நல்லா கொதிக்க ஆரம்பிச்சதுமே அடுப்பை சிம்மில் வச்சுட்டு நம்ம அவலை பவுட்ரு பண்ணியிருக்கோம் இல்லையா, அதை சேர்த்து நல்லா கிளறி விட்டுருவோம். இது மாதிரி உங்களுக்கு மாவு கட்டியாக வருது அப்படின்னா நீங்கள் மாதிரி விஸ்கு வச்சு நீங்கள் கலந்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக அந்த கட்டியெல்லாம் கரைஞ்சி வந்துடும். அதனால் இந்த மாதிரி கொஞ்சம் விஸ்கு வச்சு கலந்துக்கோங்க. நல்லா வேகட்டும். கொஞ்சமாக நான் அடுப்பை இப்போ சிம்மில் வச்சுருக்கேன். இப்போ இதில் கலருக்காக நான் கொஞ்சம் எசன்ஸ் சேர்க்குறேன். கொஞ்சம் லெமன் எல்லோ கலர் இதில் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். போட்டுட்டு இதை கலந்துருவோம். நல்ல கலர் போட்டு கலரையும் கொஞ்சம் நல்லா கலந்ததுக்கப்புறம் 3/4 கப் அளவுக்கு நம்ம அவல் எதில் எடுத்தோமோ அதுலேயே 3/4 கப் அளவுக்கு நான் சர்க்கரை எடுத்திருக்கேன், அதையும் சேர்த்துடலாம். சர்க்கரையை பார்த்துட்டு உங்களுக்கு எவ்வளோ அதிகமாக சர்க்கரை வேணும்னா நீங்கள் அதிகமாக கூட சேர்த்துக்கலாம். ஆனால் 3/4 கப் அப்படிங்கிறது கரெக்டாக தான் இருக்கும். இது கூடவே கொஞ்சம் ஏலக்காய் தூள் சேர்த்துட்டு எல்லாம் நல்லா கலந்து விடுவோம். நம்ம சர்க்கரை போட்டதுமே பார்த்திங்கன்னா நல்லா கலந்து வருது பாருங்கள். அவ்வளோதான், இனிமேல் அது கட்டியாக வாய்ப்பு இல்லை. அதனால் நம்ம கரண்டியே கலந்துக்கிறோம். இது கூட நம்ம வறுத்த முந்திரி திராட்சையை சேர்த்துடலாம். ரவா கேசரியை விட இந்த அவல் கேசரி பார்க்குறதுக்கு ரொம்ப கலர்ஃபுல்லாகவும் இருக்கும். அதே சமயம் ரொம்ப சாஃப்டாக அப்படியே இருக்கும். ரவை டேஸ்ட் இருக்காது அப்படின்லாம் சொல்ல வரல. அதை ஈக்குவலாக பார்க்குறப்போ இதுவும் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ கடைசியாக இறக்க போகிறதுக்கு முன்னாடி நம்ம கொஞ்சம் நெய் ஊற்றிக்கலாம். உங்களுக்கு ஒரு ரகசியம் சொல்கிறேன். அஸ்பக்குக்கு நெய் ஊற்றுனது சொல்லாமல் கொடுத்து விட்டுறலாம். நெய்யை ஊற்றிட்டு அப்படியே இந்த மாதிரி கலர் இல்லை தேங்காய் எண்ணெய் ஊற்றினா நல்லா தான் இருந்திருக்கும். சரி போங்க, எத்தனை நாளைக்கு தான் நான் நெய் ஊற்றாமையே சமைக்கிறது. அதனால் இன்றைக்கி நெய்யை ஊற்றி சமைச்சிட்டேன். அவ்வளவுதான். இது ஆறுச்சுனாலே கொஞ்சம் கெட்டி சேர்ந்துடும். அதனால ரொம்ப கொலன்னு இருக்குன்றதுக்காக நம்ம கிண்டிக்கிட்டே இருக்கக்கூடாது. இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடுவோம். அருமையான ஒரு அவல் கேசரி ரெடி ஆயிடுச்சு. சூப்பரான ஒரு அவல் கேசரி ரெடி ஆயிடுச்சு. இந்த வாய் பக்கத்தில் கொஞ்சம் தாடைக்கிட்ட கொஞ்சம் எடுத்து நம்மளும் சாப்பிட்டுட்டோம்னா நல்லாயிருக்கும். சூப்பராக அவ்வளோ சாஃப்டாக அப்படியே பஞ்சுன்னு இருக்குது. எடுத்து சாப்பிட்றப்போ தொண்டையில் வாயில் வைக்கிறது தான் தெரியுது, உள்ளே எப்படி போகுதுன்னே தெரியல. அந்தளவுக்கு ரொம்ப டேஸ்ட் அருமையாக இருக்குது அவல் கேசரி. கண்டிப்பாக நீங்களும் இதே போல் அவல் கேசரி சட்டுன்னு செஞ்சு முடிச்சலாம். 10 நிமிஷம் கூட அதிகம் தான். அவ்வளோ ஈஸியான ஒரு கேசரி இது. நம்ம ரவை கேசரி கூட அதிக நேரம் நல்லா வறுக்கணும், இந்த மாதிரிலாம் இருக்குது. ஆனால் இதில் லைட்டாக அந்த அவலை வறுத்து அப்படி செய்கிறப்போ ரொம்ப 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 நல்லாயிருக்கு. கண்டிப்பாக இதே போல் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிவிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணுங்கள்.